தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் எனச் சொன்ன ஐயா வீணான கலியுகத்தை ஈறு கொண்டு அளித்திட புவியினில் வந்தவை உண்டா ஏழு லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிகளில் படைத்திட்ட ஐயா கலியுகம் வேண்டாம் தருமயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா நல்ல கையில தட்டணும் பாபா ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா கேக்குதா நல்ல தாளம் போட்டு பார்க்கலாம் ஹரிகோண மாமலையில் நன்று அயோத அமிர்த கங்கை அனலாக நின்று சப்தகன்னி மாதர்களை கொண்டு குலசான்றோரை பெற்றவரேயா உமதடியே சரணாகதி அடைந்தேன் உம் புகழை தினமும் பாடுகின்றேன் உலகாளும் நாயகமே வருவாயா ஏழை உள்ளத்திலே நீ அமர்ந்து அருள்வாயா பெற்றவரே என்னை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா சாஸ்திரத்து கன்னி மக்களான குலசான்றோர்கள் நலமோடு வாழ கோத்திரத்தில் சான்றோர்கள் வாழ நாளும் கோடி சீமை கட்டி அரசாள மாகாளி மக்கள் தான் வாழ மலை மேலே தீபம் போல் வாழ மாறாத வாழ்வழிக்க வருவாயா மன்னவனே வைகுண்டமே அருள்வாயா பெற்றவரே என்னை பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா சுவாமி தோப்பினிலே பதி தந்த ஐயா அங்கும் இங்கும் இங்கும் நிறைந்த வேத பரமே ஐயா சங்கும் மணியும் சங்கதியும் தன்னா கம்புத்தடியனை கையிலே கொடுத்து கருடனை விடும் எங்கள் ஐயா
உண்டா மரம் தாரும் ஐயா பெற்றவரே பெரியவரே ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பினிலே பாடி பாடி ஐயா சுவாமி தோப்பினிலே பாடி தந்த ஐயா எங்கள் ஐயா எங்கள் ஐயா சுவாமி தோப்பையா நல்ல நல்ல கைத்தட்டுங்க பார்க்கலாம் உறங்கப்படாது தூக்கமே வரப்படாது ஆண்டவருடைய நாமத்தை புலங்குற இடத்துல எல்லாம் பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா நோய் இல்ல நொம்பலம் இல்ல சஞ்சலம் இல்ல எந்த பிணியும் வராது என்கிறார் அந்த ஐயா ஐயா வேற ஏதோ சாமி இல்ல நாராயணன் தான் நாராயணுடைய 10வது அவதாரம் தான் ஐயா யாராவது சொன்னா முத்துக்குடிசாமி இல்ல இவனுக்கு தாத்தனம் இல்ல பாட்டனம் இல்ல அவரே சொல்லுகிறார் உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் கண்டு மக்கா உங்களுக்காய் வேலை செய்ய உலகில் வந்தேன் இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா ராத்திரி பகலா வேலை செஞ்சாலும் என்னுடைய வேலை முடியாது நான் உங்களுக்காகத்தானே வந்தேன் உங்களுக்கு தானே புத்தி சொன்னேன் உங்களை தானே கொடுமைப்படுத்தான் அதனாலதான் மக்களை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சாதாரண ஒரு புத்தியாயிருந்து உள்ள என்னை கொண்டோர்க்கு புது புத்தியின்றி பூலோகம் ஆள வைப்பேன் ஒரே புத்தியா இருக்கணும் ஒரே சிந்தனை இருக்கணும் மனசு மாறப்படாது சலனப்படப்படாது இன்னைக்கு இங்க ஒண்ணு கஷ்டம்னா உடனே கடவுளை மாத்திரப்படாது இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் நாளுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு எம்மா ஏன் நம்ம எல்லாம் நல்லா இருந்தது நம்ம தானே இடையில தானே கிறுக்கு புத்தியா போயிட்டோம் இடையில தானே போச்சு என்னைக்கு வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள கால் வச்சானா அதுல இருந்து நமக்கு கொள்ள நம்ம பிடிச்சு போச்சு அவன் வராத வரைக்கும் நல்லா இருந்தாமே இந்து மதத்தை மாதிரி ஒரு மதம் உலகத்திலே கிடையாது எவ்வளவு அற்புதமாக கொடுத்தா ஆமா ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் கட்டுப்பாடை விதிச்சது நம்ம தானே வரமுறை வச்சுதானே பெண்ணுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும் இப்படி வாழணும்னு சொன்னது நம்ம மதம் தானே ஆனா இப்ப என்ன போச்சு ஒருத்த பொண்டாட்டியை கொண்டு அறிமுகப்படுத்தினா கூட இதான் என் மனைவின்னா கையெடுத்து கும்பிடுறதுதான் நம்முடைய வழக்கம் ஆனா இப்ப அப்படி ஹாய் she's my wife இவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்து பாரு ஏதோ இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்த மாதிரியே பேசுவான் she's my wife ஹாய் ஒன்னு அவன் பொண்டாட்டி இவன் கையை பிடிச்சு கொடுக்குவான் ஹாய் எப்படி இருக்கு அவன் குலுக்குற நேரத்துல இருக்கு ஒரு அமுக்க வைக்கிறான் அவ பாப்பா மாப்பிள்ளையோட இவன் நல்லா தானே அமுக்கான் அவன் கை பஞ்சு போல இருக்கு நிலவு மாறி போச்சா குலுக்கல் பொண்டாட்டி அடுத்தவன் தொட பார்க்க சம்பதிப்பான நம்ம ஆளு எட்டி பார்த்தா வெட்டி விடுவான் ஒரு காலத்துல இப்ப கைய பிடிச்சு குலுக்காவா ஹாய் கேட்டா இதுதான் சமத்துவமா எது சமத்துவம் ஆணுக்கு சமமான சட்டம் கொடு அது சமத்துவம் ஆன போல பெண்ணும் வாதாடக்கூடிய ஒரு திறமையை கொடுத்தா அது சமத்துவம் இப்ப சமத்துவம் எங்க இருக்கு இவன் நிக்கர்ல போனா அவளும் நிக்கர்ல போகலாம் ஆமா இதுதான் சமத்துவம் எங்க போகுது நாட்டுக்குள்ள இதுதான் ஐயா பார்த்தாரு சங்க கூட்டம் இல்லையப்பா கூட்டம் இக்கலியில் கொம்பங்குழி இந்த அடிமைப்படுத்த வரல இப்ப சமத்துவங்கிற நிலைய மாத்திர பெண்ணு பிடித்தான் இருக்கணுங்கிற மாறி போச்சு இன்னைக்கு எங்க போகுது ஐயா சொன்னாரு பச்சை பிள்ளையை கண்டேன் சிவனே ஐயா பச்சை பிள்ளைய கூட இப்ப உள்ள தாய் இடுப்புல எடுக்க மாட்டா அவளுக்கு ஒருப்பா இருக்குமா பிள்ளைய பார்த்தா பாம்பு மாதிரி அசிங்கப்படுவா அது எப்போ இப்போ நடக்குதா இல்லையா எந்த தாயாவது இப்ப இடுப்புல பிள்ளைய தூக்குறாங்க தூக்குறதுக்குன்னே ஒரு தினம் கட்டி வச்சிருப்பேன் ஆமா நேரம் பிள்ளையோடம் ஏட்டி நீ எடுக்கப்படாது நம்மள மாதிரி குடஞ்சி கிடப்ப இவரு சஃபாரி போட்டுப்பார் கோட்டு போட்டுப்பார் இப்படி தூக்கி இவரு போனோம் ஆமா அவங்க இங்கிட்டு ஒரு சின்ன அருவாப்பட்டி அது முதல்ல இங்க கிடந்து அப்புறம் இங்க இருந்து இப்ப இங்க வந்து இப்ப இப்படி வந்துச்சு கைக்கு வந்துட்டு அப்படி ஒரு அருவாப்பட்டி தான் பனையத்து போகும்போது நம்ம ஆள் போட்டுருவோம் பார்த்தீங்களா இப்படி ஒரு அருவாப்பட்டி போட்டுக்கிட்டு அவங்க சைடா போவாங்க உங்களை சொல்லலக்கா நாட்டு நிலைமையை சொன்னேன் இப்ப பிள்ளை எடுக்கிறதுக்குன்னே பிறந்து இருக்குது ஐயா இதுவெல்லாம் இதுக்குன்னே வெள்ளக்கார பயலோ கண்டுபிடிச்சா நம்ம எதுக்கு பிள்ளை எடுப்பாருன்னு ஒரு அழகான ஒரு சைக்கிள் ரிக்ஷா மாதிரி கண்டுபிடிச்சி அதுல குழந்தைய தூக்கி போட்டு ஒரு பெல்ட்டை தூக்கி வச்சு வாயில ஒரு நிப்புல ஊட்டி அங்கிருந்து ஒரு பெரிய செயினை தூக்கி இவ இடுப்புல மாட்டி இவ முன்னால போகணும் அது பின்னால டிராக்டர் மாதிரி வரும் ஆமா எங்கேயாவது ஸ்பீட் பிரேக்ல மாட்டிட்டு வைங்க அது அங்க கிடக்கு இவ போய்கிட்டே இருப்பா தஞ்சாவூருக்கு
நிலைமை போச்சா? இப்ப பிள்ளை எடுக்கிறாளா? அப்ப ஐயா சொன்னது பொய்யா போச்சா? பெண்ணாலே ஆனழிவு வையகத்தில் இந்த நிறையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் வைகுண்ட பரம்பொருள் இந்த வையகத்துக்கு வந்தார். அவர் சொன்ன வாக்கெல்லாம் பலித்திருக்கிறது. உங்களை கலகலப்போடு அந்த பக்தியை ஊட்டுவதற்குத்தான் அடியேன் வந்திருக்கிறேன். நமக்கு போதெல்லாம் நான் ஏன் காமெடியோட போறேன்னா, நம்ம எல்லாம் பக்தியில முளைக்கல. நம்ம எல்லாம் எங்க சாமிய, அதாவது முருகப்பெருமான் வந்தார், அவர் அப்படி போனார்னா நம்ம ஆளு எப்ப முடிப்பான் சொன்னாரா இல்லையா? அப்படியே அதே மாதிரி வில்லுப்பாட்டு பாடும்போது ஒரு காலத்துல நம்ம ஆளு பாப்பா. அப்புறம் வில்லுப்பாட்டுக்குள்ள நல்ல 4 பிள்ளைகளை கொண்டு வச்சு பாட ஆரம்பிச்சான். ஏன்னா அப்பதான் 4 பயலாவது இருந்து பாப்பான்னு. இவன் வில்லுப்பாட்டை பார்க்க மாட்டான். அவ கைய தூக்குறதையும் கீழே வைக்கிறதையும் இப்படியே பார்ப்பான். மாப்பிள்ளை என்ன கதை, எவமல கதைய கேட்டான், பிள்ளைய பாருல. நிலை மாறிச்சா? உண்டா இல்லையா? மாறி போச்சு. அது மாறி போச்சு. இப்ப நமக்கு அது இல்ல. இப்ப ஒரு ஆட்டம் வந்திருக்கு. இந்த தலையில ஒண்ண வச்சுட்டு ஆடுவா. இப்ப தலையில உள்ளது காணாது. அவன் மேலக்காரனை உயிரை எடுத்து கடைசியில் அவனை விட்டுட்டு இவங்க பாடுவா. அண்ணாச்சி அண்ணாச்சி பழம் அண்ணாச்சி பாடிக்கிட்டு இருக்கியா? இது நீங்க கோயிலேயே நாசம் கெடுக்க ஒரு ஆட்டம். அது என்ன ஆட்டம்? அருமையான ஆட்டம், கரகாட்டம். அருமையான ஆட்டமா? இவர் கொஞ்ச நாள் அதில் தான் இருந்தாரு. அதனால தான் அதை பாராட்டி பேசுறாரு. நிலைமை அப்படி போச்சா? அப்ப பக்தி சீரழிச்சிச்சா? இதனால என்னை பொறுத்த வரைக்கும் பீடி சுத்துறவனும், கொத்த வேலைக்கு போறவனும், ஆசாரி வேலை பார்க்கறவனும், மண்ணு சுமக்கிறவனும், உப்பளத்துக்கு போறவன், இப்படிப்பட்ட கூலி தொழிலாளி ஒரு நிமிடமாவது இறைவனை வணங்கணுங்கிறதுக்காகத்தான் நான் எளிமையான தமிழிலே வந்திருக்கிறேன்.